பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 147 வசனம் 3-5 வரை. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்முடைய ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சர்வத்தையும் உண்டாக்கின தேவன் உங்கள் இருதயத்தில் என்ன காரியம் இன்னைக்கு சோகத்தை கொண்டு வருகிறதோ, பலவீனத்தை கொண்டு வருகிறதோ, அதை குணமாக்குகிற வல்லமை ஆண்டு கரத்தில் இருக்குதுங்க. வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர் காயங்களை கட்டுகிறார். ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவராக இருக்கிறார். ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் கலங்கி நிற்கிறீங்க? ஒருவேளை உங்க குடும்பத்தின் ஜனங்கள் உங்களுக்கு உதவ முடியல, நீங்க நம்பி இருந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவ முடியல. எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு இவ்வளவுதான் முடியும். சில வேளைகள் பாருங்க, வருஷ கணக்காய் ஆயுள் நாட்கள் எல்லாமே ஒரு சில உறவுகளை நம்பி இருக்கிறோம். திடீரென்று உறவுகள் மாறி விடுறாங்க. இவங்களா இப்படி மாறுறாங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எனக்கு இது செய்ய பலன் இல்லை, எனக்கு முடியாது. அவர்களுக்கு முடியும், அவர்களுக்கு செய்ய திராணி இருக்கிறது, ஆனால் செய்வதற்கு அவர்களுக்கு மனது இருக்காது. ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. எனக்கு இருக்கிற வருஷங்கள் நீ கொஞ்சம் தான், என் கையில இருக்கிற சேவிங்ஸ் இவ்வளவுதான், நான் எப்படி என் பிள்ளையுடைய திருமணத்தை செய்ய போறேன், எப்படி இந்த காரியத்தை செய்ய போறேன்? கலங்கி இருக்கிறீங்களே? நான் சொல்வது என்னோட கூட சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் நம்ம தேவைகளை சந்திப்பார். எந்த இடத்துல ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே இல்லை, பெரிய எரியோ கோட்டை, யோசுவாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிளந்து கொடுத்துட்டாரு, இது பெரிய எரிகோ கோட்டையா இருக்குது, இது எப்படி ஆண்டவர் முறியடிக்க போறார் தெரியல. ஆனா யோசுவாவுக்கு தெரியும், என் ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், பெரிய யோர்தான் நதியா இருக்கலாம், ஆனால் தேவ ரகசியம் வெளிப்பட்டதுன்னா ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே அந்த நதி வறண்ட நிலமாய் நடுவில் நாங்க கடந்து வந்தோம். அதே போல உங்களுக்கும் நீங்கள் நினையாத இடத்திலிருந்து ஆண்டவர் ஒத்தாசையை கொண்டு வருவார். நீங்கள் நினையாத இடத்திலிருந்து மனிதர்களே உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அவர்களே உங்களை தேடி வர போறாங்க. கர்த்தரே அவர்களோடு பேசி உங்களை பார்க்கும்படியாக கொண்டு வர போறார். வேணா பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க கேட்ட மாத்திரத்துல ஒரு சில நாட்களுக்குள்ள ஒரு சில நல்ல தேவ மனிதர்கள் உங்களை தேடி வர போறாங்க. உங்களை தேடி வந்து கர்த்தர் இதை செய்ய சொன்னான்னு சொல்லி உங்களுக்கு செய்ய போறாங்க. அப்ப இந்த வசனத்துக்கு ஆண்டவருக்கு நீங்க மகிமையை செலுத்தணும். என் ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆயிருச்சு, சாராளுக்கு 90 வயசு ஆயிருச்சு. எப்படி பிள்ளை பெற போகிறது? வாக்கு எப்படி நிறைவேற போகுது? வாக்கு பண்ணினவர் அவர் மாறாதவர். ஆண்டவர் மாறாதவர். மனிதர்கள் மாறுவார்கள். என்ன வார்த்தை கொடுத்தாலும், என்ன உறுதிமொழி கொடுத்தாலும், நிறைய இடத்துல ரொம்ப சொல்றாங்க, நான் இதை செய்வேன் அதை செய்வேன், மாறுவார்கள், மனிதர்கள் மாறுவார்கள். ஆனால் என் ஆண்டவர் பெரியவர் மகாபலமுள்ளவர், அவர் மாறவே மாட்டாருங்க. உங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. அவருடைய அறிவு அளவில்லாதது. உங்களை எப்படி உயர்த்தணும்னு நினைச்சாரோ, எப்படி அழகு பார்க்கணும்னு நினைச்சாரோ, உங்களை எப்படி உங்களுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை அளவாக்க நினைச்சாரோ, நிச்சயம் அதன்படி ஆண்டவர் செய்ய போறார். கர்த்தர் உங்களுக்கு முன் குறித்தது நடக்கும். என் தேவன் நிர்ணயித்தது நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிற பாதை மிக ஆசீர்வாதமான பாதை. இன்றைக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு உங்க பாதைகள் காலங்கள் எனக்கு வெளிச்சமே தெரியலையே, நான் எப்படி இதுல கடந்து போக போறேன்? உங்களுக்கு அற்புதமா என் ஆண்டவர் நடத்த போறார். நீதிமானுடைய பாதையோ ராஜபாதை. உங்க பாதை ஆண்டவர் ராஜபாதையை மாற்றுகிறார். உங்கள் காயங்களை கட்டுகிறார். அப்பாவை துதிங்க, அப்பாவை உயர்த்துங்க. மேலான இடத்துல மேலான ஸ்தானங்களை உங்களை வைத்து நிச்சயம் ஆண்டவர் அழகு பார்ப்பார். God bless you.